பூசணிக்காய் வந்து ஆயுர்வேதத்துல வள்ளின்னா க்ரீப்பர். ஒரு உத்தமமான ஒரு க்ரீப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரீப்பர்ல நம்ம நெறைய சொரக்காய், நெறைய விதமான காய்கறிகள்லாம் வருது. அதுலயே பெஸ்ட்டு இந்த பூசணிக்காய் அப்படின்ட்டுன்னு. பெனின்காசா ஹிஸ்பிடா அப்படின்றது இதோட லாட்டின் நேம். ஸோ இந்த பூசணிக்காயில என்னெல்லாம் இருக்கும்? இதோட ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டா ஹைட்ரேஷன்ங்க. அதாவது அதில ஒரு 96% நீர் சத்து தான் இருக்கும் பூசணிக்காயில. ஸோ இந்த பூசணிக்காய சாப்பிடும்போது அவ்வளோ நீர் சத்தும் உங்க உடம்புல சேருது. எஸ்பெஷலி இந்த சம்மருக்கு, அதாவது இந்த சென்னையில எப்பயுமே சம்மர் தான். ஸோ இது மாரி சம்மர் டைம்ல பூசணிக்காய சாப்பிட்றது வந்து ஒரு ஒரு அருமையான விஷயம். அத வந்து நீங்க அழகா பூசணிக்காய் மோர் குழம்பா போய் சாப்பிட்டுக்கலாம். பூசணிக்காய் வச்சு சூப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அப்படி ஒரு பூசணிக்காய் சாம்பார் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு காய்கறி அது. அப்புறம் இது நியூட்ரியன்ட் அதோட கண்ணோட்டத்துல பார்த்தா, இந்த மாடர்ன் நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றது என்னன்னா, இதில விட்டமின் பி சத்து இருக்கு, விட்டமின் சி சத்து இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தேவையானது உடம்புக்கு. அதுவும் இதில நெறைய ஃபைபர் உண்டு. ஃபைபர் அண்ட் வாட்டர் இருக்கிறதால வந்து நீங்க இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதால, இத நீங்க இந்த ஃபைபர், வாட்டர் இருக்கிற இந்த மாரி காய்கறிய அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு தேவையான சத்து இப்போ நீங்க ஃப்ரூட்ஸ் நம்ம இஷ்டப்பட்டு சாப்பிடுறோம். ஆனா அதில ஃப்ரூட்ஸ்ல இருக்க சர்க்கரையும் நமக்கு சேர்த்து வரும். இந்த பூசணிக்காயில வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த விட்டமின் பி சத்து இல்ல விட்டமின் சி சத்து வந்து அப்படியே நமக்கு சேர்றதால ஒரு சர்க்கரை இல்லாமலே நல்ல ஒரு சத்து நம்ம உடம்புல சேர்ற மாதிரி நல்லா இருக்கு இல்லையா? இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸே இந்த பக்கம் வந்தா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆயிடுது.